வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னதான் தயிரில் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் தயிர்லையும் ஒரு சில தீமைகள் இருக்கின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது எப்போ உங்களுக்கு அந்த தீமைகள் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் தயிரோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு சில உணவுகள்லாம் இருக்குது. ஒருவேளை அந்த உணவுகளோட தயிரை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தீமை தான். அதே போல் கால நேரம் பார்க்காம எல்லா நேரத்துலையுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது தீமை தான் கொடுக்கும். அப்போது தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம், தயிரை எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது, குறிப்பாக தயிரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாமா, தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற அனைத்து சந்தேக கேள்விகளுக்குமே பதிலை பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான ஒரு உணவு தான் தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம நம்ம எல்லா நேரமும் தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்களும் உணவு நிபுணர்களும் குறிப்பிட்றாங்க. அப்போ தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா, நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாகன்னு பார்த்தீங்கன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், அதுதான் நண்பகல் நேரம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். மற்ற நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடுவது நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும். குறிப்பாக நம்ம ஒருபோதும் இரவில் தயிர் சாப்பிடவே கூடாது. அப்படி நம்ம மீறி இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சளி பிரச்சனை, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும், தொண்டை வலி ஏற்படும், நமக்கு காய்ச்சல் உண்டாகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. எனவே இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. அது நம்மளுடைய உடலில் இன்னும் குளிர்ச்சி அதிகப்படுத்திடுச்சு அப்படின்னா பல விதமான சைடு எஃபெக்டை ஏற்படுத்தும். அதே போல் வெறும் வயிற்றில் நம்ம தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் நீங்கள் வெறும் வயிற்றிலையும் தயிர் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக ஒரு சிலர்லாம் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. இந்த எண்ணெயில் போட்டு தாளித்து கடுகெல்லாம் சேர்த்து மிளகெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. அது என்னதான் சுவையாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஆரோக்கியமே கிடையாது. தயிரை நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாது. வேணும்னா நீங்கள் தயிரோட கொஞ்சம் சர்க்கரை வேணால் சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சர்க்கரையை நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது உடனடியாக உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி, அந்த ஆற்றலை தயிர் கொடுக்கும். ஆனால் நீங்கள் தயிரை சூடுபடுத்தியோ தாளிச்சோ எப்போதுமே சாப்பிடக்கூடாது. ஒரு சிலர் தயிரை தொடர்ந்து தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தயிர் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவே கிடையாது. அந்த மாதிரி நம்ம தயிரை தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் அது போல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்திடும். தயிர் தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படக்கூடும். எனவே தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணும், தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் நமக்கு கொழுப்பு அதிகமாக சேரும். கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்களில் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். ஸோ அதிகமாக கொலஸ்ட்ரால் நம்மளுடைய உடம்புல சேர்ந்துச்சு அப்படின்னா அது இதயத்தையுமே நமக்கு பாதிக்கும். எனவே நம்ம தினமும் தயிர் சாப்பிடுவது தவிர்க்கணும். வாரத்தில் 2 நாட்கள் தயிர் எடுத்துக்கலாம் அல்லது 3 நாட்கள் தயிர் எடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும். அந்த ஒரு வேளை எதுனா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடணும். அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிட்றது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். மற்ற நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடுவது அவ்வளவு ஆரோக்கியம் உங்களுக்கு கிடையாது. தயிர் நீங்கள் எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதையும் விரிவாக பார்ப்போம். தயிரையும் வெங்காயத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. வெங்காயத்தோட தயிர் சேர்க்கிறத நீங்கள் தவிர்க்கணும். மக்கள் பெரும்பாலும் இந்த தயிர் மற்றும் வெங்காயத்தை ரைதா வடிவத்தில் சாப்பிடுவாங்க. அதாவது வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஆனால் இது போல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் குளிர்ச்சியானது, அதே நேரத்தில் வெங்காயம் நம்மளுடைய உடலில் வெப்பத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்றதால இது ரெண்டுத்துமே நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும். குறிப்பாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் தோல் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும். இந்த கலவை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சொறி, அரிக்கக்கூடிய தோல் அலர்ச்சி, தடிப்பு தோல் அலர்ச்சி மற்றும் பிற தோல் ஒவ்வாமைகள், ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏற்படுத்தும். எனவே நீங்கள் வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி எல்லாம் சொல்லுவீங்களா? ஸோ அது போலலாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம். மீன் மற்றும் தயிரை நீங்கள் ஒன்றா சேர்த்து எப்போதுமே சாப்பிடவே கூடாது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மீனையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கடுமையான பின் விளைவுகள், சைடு எஃபெக்ட் ஏற்படும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், தோல் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். ஒரே நேரத்தில் மீன் மற்றும் தயிர் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மீன்லையும் தயிர்லையும் அதிக அளவு புரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த உயர் ரக புரோட்டீன்கள் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு உணவுகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது செரிமான அமைப்பை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஜீரணிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதால அப்போ உங்களுக்கு அஜீரணம் சார்ந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய தோலை இதை அஃபெக்ட் பண்ணும்போது ஸ்கின் டிசீஸ், பிற தோல் ஒவ்வாமைகள், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தயிரும் மீனும் உங்களுக்கு ஒன்றா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் இது மாதிரி ஒன்றா எடுத்துக்காதீங்க. பாலையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கூடாது. ஒன்று நீங்கள் பால் எடுத்துக்கணும், இல்லைன்னா தயிர் எடுத்துக்கணும். இல்லை ரெண்டுமே ஒன்றா சாப்பிட்றீங்கன்னா அது உங்களுக்கு சைடு
எஃபெக்ட் ஏற்படுத்தும். நீங்கள் இரண்டுமே அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்லாம், ஆனால் கால இடைவெளி உங்களுக்கு வந்து இருக்கணும். உடனே அதை நீங்கள் எடுத்துக்கூடாது, ஒன்றா சேர்த்து எடுத்துக்கூடாது பாலையும் தயிரையும். பாலோட வந்து நீங்கள் தயிர் சேர்க்க வேண்டாம். பால் மற்றும் தயிர் என்னதான் வந்து ஒரே குடும்பத்திலேருந்து வந்தாலும் இது ரெண்டுத்துலையுமே வந்து புரதம், உயர் ரக புரதம், ஹை ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால இது ஒன்றா எடுத்துக்கொள்ளும் போது முன்னாடியே நீங்கள் மீனையும் தயிரையும் ஒன்றா சேர்த்துக்கும் போது உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா? ஸோ அதே போலவே இதுலேயும் வயிற்றுப்போக்கு, அமிலத்தன்மை, வீக்கம் மற்றும் வாயு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். எனவே நீங்கள் தயிரையும் வந்து பாலையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிர் வந்துட்டு சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும், ஆனால் பால் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு பல நேரங்கள் ஆகும். ஸோ இதுவே உங்களுக்கு ஜீரணிக்க கஷ்டப்படும் போது கடுமையான செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அப்படின்றதால தயிரையும் பாலையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க. மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. வெங்காயம் எப்படி உங்களுக்கு தயிரோடு சேர்த்தா அது வெப்பத்தை உருவாக்கி உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையும் தோல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துமோ, அதே போல் மாம்பழமும் தயிரோடு நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு உடலில் குளிர் மற்றும் வெப்பநிலை மாறி மாறி உருவாகும் போது தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது வழிவகுக்கும். நச்சுக்கள் உங்களுடைய உடலில் வந்து பரவ செஞ்சிடும். அப்போ உங்களுக்கு ஸ்கின் டிசீஸும் ஏற்படும், பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்படும். இரவில் வந்து நீங்கள் தயிர் சாப்பிடவே கூடாது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தயிரில் வந்து அதிக புரதம் இருக்குது. ஸோ உயர் ரக புரதம், ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் போது அது சளியை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திடும். ஆஸ்துமா சார்ந்த, சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தயிர் நீங்கள் எந்த மாதிரி சாப்பிட்றது ஆரோக்கியம், எந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போது தயிரில் இருக்கக்கூடிய கால்சியம், ப்ரோபயோட்டிக்கள், இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதெல்லாமே மனித உடலுக்கு நன்மை பயக்கும். அந்த வகையில் நீங்கள் தயிரை வந்து சூடாக்கி சாப்பிடும்பொழுது நிறைய தீமைகள் உங்களுக்கு ஏற்படும் தெரிஞ்சுக்கோங்க. தயிரை நீங்கள் எப்போதுமே சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. அதே போல் நீங்கள் தயிரை தாளிச்சும் வந்து எடுத்துக்கூடாது. ஒருவேளை நீங்கள் தயிரை சூடுபடுத்தி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தயிரை வந்து சமைக்கிறதோ அல்லது சூடுபடுத்துறதோ அதில் இருக்கக்கூடிய புரதங்கள் சிதைவடைவதற்கு அதிகமான வாய்ப்புகளை அது தரும். அப்போ என்ன பண்ண முடியும்னா அந்த புரதங்கள் வந்து அதில் உங்களுக்கு இருக்கவே இருக்காது, சிதைவடைஞ்சு போயிடும். அப்போ அது உங்களுக்கு டேஸ்ட்டையும் கொடுக்காது, மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்காது. இப்படி சாப்பிடக்கூடிய அந்த தயிர் வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்து மதிப்பு, அதோடைய அமைப்பு, இது எல்லாத்துலேயுமே மாற்றம் ஏற்படுவதால் நன்மையே உங்களுக்கு கிடைக்காது. வெறும் சுவைக்காக மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தயிரில் வந்து இயற்கையாகவே ஒரு ஈரப்பதம் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை சமைக்கும் பொழுது சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து சமைக்கும் பொழுது அந்த நீர்த்தன்மை உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ இந்த நீர்த்தன்மை உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது மருத்துவ நன்மையும் கொடுக்காது, அதோடைய சுவையே மாறி போயிடும். இப்போ நீங்கள் தயிரை சூடு ஏற்றும் போது தயிரில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். அந்த நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் சூடு ஏற்றும் போது அழிக்கப்பட்டுரும். அப்போ அழிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா அது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சி ஊக்குவித்து இன்னும் உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கியூர் பண்ணியிருக்கும். ஆனால் நீங்கள் சூடு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வந்து அழிந்து போவதால் அது ஒரு பாதுகாப்பான முறையாக பார்க்கப்படுவது கிடையாது. எனவே அது உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா எந்த விதத்திலுமே நன்மைகளை தராது, டேஸ்ட்டையும் கொடுக்காது. நீங்கள் பச்சையாக தயிர் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்கவே இருக்காது, சுவையும் மாறிடும். இதனால் நீங்கள் சமைக்காமல் தயிரை அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. இது என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்திடும். அதே போல் ஹை கொலஸ்ட்ரால், அந்த உயர் கொலஸ்ட்ரால் இருக்குங்களே, கெட்ட கொலஸ்ட்ரால், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான அளவில் வைக்கும். இதனால் இதையும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் தயிர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது வாரத்தில் வந்து 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள், அதுவும் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அப்படியே நீங்கள் தயிரை சாப்பிடணும். அதாவது உரையை வச்சிருக்கக்கூடிய தயிரை நீங்கள் சாப்பிடணும். உரையாமல் இருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படலாம். எனவே தயிர் நீங்கள் எப்போதுமே உறைந்திருக்கக்கூடிய தயிரை தான் சாப்பிடணும். இப்போ நீங்கள் குறிப்பாக மண் சட்டியில் தயிரை உரைய வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு இன்னும் நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா pH அளவு உங்களுடைய உடலில் வந்து சமநிலையாக இருக்கும். தயிரில் வந்து புரோட்டீன் இருக்குங்க இல்லையா, அதனால் நீங்கள் தயிரை உரைய வச்சு சாப்பிடும்போது தான் அந்த புரோட்டீன் முழுமையாக உங்களுடைய உடலுக்கு கிடைத்து ஆற்றலாக மாற்றப்பட்டு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். எனவே தயிர் வந்து நமக்கு ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான். ஆனால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய கால நேரங்களை பொறுத்தும், அதை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்களை பொறுத்தும், தயிரோடு சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எனவே தயிரை நீங்கள் ஆரோக்கியமான சூழலை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.